இன்னைக்கு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். அதுல எக்ஸசைஸ் 1.1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஆல்ரெடி ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நமக்கு ஈஸியா தான் இருக்கும். என்னது யூனியன், இன்டர்செக்ஷன் எல்லாம் படிச்சிடலாம். அதுக்கு கண்டினியூஷன் தான் இது. இதுவும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் a into b, a into a, b into a கேட்டிருக்காங்க. இப்போதானே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 2 into 2 இந்த ரெண்டே பண்ணுவோமா, அதே மாதிரி தான் இது என்ன பண்ணணும்னா, இது வந்து எழுதி ஆன்சர் பண்ண வேணாம், அதே இன்டு பண்ணி அப்படியே எழுத வேண்டியதான். என்னது, ஏ வந்து கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டு பி அப்படித்தானா. ஏ இன்டு பி அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஒரு என்ன இருக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்ணணும். நாம 2 2 சார் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஆனா ஆன்சர் எழுதாம என்னது, இதுவும் இதையும் மல்டிப்ளை பண்றோம். இன்றும் போது மல்டிப்ளை இது இது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2வால இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏ தானே இருக்கு, அப்போ ஏல இருந்து இங்கே 2வால இது பண்ணும்போது என்ன வரும், 2,1. ஓகே, 2,1 வரும். சரியா, அடுத்து என்னது, அந்த 2வால அடுத்த நம்பர் 2,-4 முடிஞ்சிருச்சா. இந்த 2வால இந்த ரெண்டே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், -2 வந்து இதால இது பண்ணணும். அப்போ -2 என்று ஃபர்ஸ்ட் என்னது 1 எடுத்தா. அடுத்து -2 என்னது -4. ஓகே, இந்த -2ல இந்த ரெண்டே பண்ணியாச்சு. அடுத்து இந்த 3 எடுக்கணும். 3 எடுத்து இந்த ரெண்டே பண்ணும்போது என்ன வரும், 3,1. இது என்னது 3,-4. அவ்வளோதான், இவ்வளோதான் ஆன்சர் வரும். புரிஞ்சுதா. இது வந்து பண்ணும்போது இதால ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இந்த இதெல்லாம் பண்ணணும். அடுத்து செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டு ஏ. இது வந்து ஏ இன்டு பி. ஏ இன்டு ஏன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஏ எழுதணும். ஏ என்னது 2,-2,3. திரும்பவும் என்னது ஏ தான், 2,-2,3. ஓகேவா. அது ஏ தான் திரும்ப 2 வாட்டி எழுதிருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், ஆன்சர் நமக்கு என்ன வரும், இந்த 2 கொண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பண்ணணும். என்னது 2,2, அடுத்து 2,-2, அடுத்து 2,3. புரியுதா. அப்போ இதை வச்சு 3 பண்ணியாச்சு. அடுத்த நம்பர் என்னது -2,2, அடுத்து -2,-2, அது -2,3 முடிஞ்சதா. அடுத்த நம்பர் 3,2, 3,-2, 3,3. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா, ஈஸி தான். இதை வச்சு அப்படியே அதில் பண்ணுறோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பி இன்டு ஏ. ஃபர்ஸ்ட் ஏ இன்டு பி கேட்டிருந்தாங்க. இப்போ என்னது பி இன்டு ஏ கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பி வரணும். அப்போ 1,-4. ஓகே, அடுத்து என்ன வரணும், ஏ வரணும். 2,-2,3. ஓகே, திரும்ப இதை வச்சுதான், இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். சரியா, எது ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும் அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ என்ன வரும், 1,2, அடுத்து 1,-2, 1,3 எழுதியாச்சா. அடுத்து -4, -4,2, -4,-2, -4,3. அவ்வளோதான். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே உள்ள நம்பரும் அந்த நம்பரும் சேர்த்தணும். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு PQ. அப்போ ஏயுமே நமக்கு என்னது PQ தான், பியுமே நமக்கு என்னது PQ தான். புரியுதா. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு தானே PQ. இப்போ ரெண்டுமே PQ தான். இப்போ அதில் கண்டிஷன் பண்ணிடலாமா, ஏ இன்டு பி என்ன வரும், ஏ வந்து PQ, பியும் PQ. இதில் என்ன வரும், இந்த P P, அடுத்து இந்த P, Q. ஃபர்ஸ்ட் நம்பர் முடிஞ்சிருச்சா. அது செகண்ட் என்ன வரும், Q, P, Q, Q. ஓகே, முடிஞ்சது. இவ்வளோதான் ஆன்சர். சரியா. அடுத்து வந்து என்னது, ஏ இன்டு ஏ என்னது, அது இதே தான் வரும். சரியா, ஏன்னா நமக்கு எல்லாமே PQ தான். அப்போ இதே தான் வரும், P, P,
P, Q, Q, P, Q, Q. Same தான். ஓகே, அடுத்து என்னது B into A. அதுவும் இதே தான். ஏன்னா நமக்கு என்னது எல்லாமே ஒரே இதுதான், PQ தான். ஸோ நமக்கு வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லை, எல்லாமே இதே ஒரே ஆன்சர் தான். என்ன வரும்? P, 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 Q, Q, P, Q, Q. அவ்வளோதான். இது வந்து A is equal to MN கொடுத்துருக்காங்க, B is equal to MT கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா MTன்னு அர்த்தம். அப்போது இது வந்து என்ன அர்த்தம்னா எம்டி செட்டுன்னு அர்த்தம். ஒன்றுமே கிடையாது, செட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? ஏ இருக்கு, பி இருக்கு. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னது A into B. A என்னது நமக்கு எம்மும் என்னும், இன்டு B என்னது எம்டி. அப்போ எம் கம்மா எம்டின்னு எழுதுவோம். எம்டினா ஜீரோன்னு அர்த்தம் கிடையாது. ஜீரோ இருக்குதுன்னா அது ஒரு செட்டுன்னு, ஜீரோனா அது ஒரு நம்பர்னு அர்த்தம். அது எம்டின்னு அது ஜீரோவா இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. எம்டினா ஒன்றுமே கிடையாது, எதுவுமே அதில் இல்லை. அப்படின்னா எம் கம்மா எம்டின்னு வருமா? இப்போ எல்லாமே எம்டி செட்டு தான். அப்போ இதோட ஆன்சரே எம்டி தான். எம்டின்னு ஜீரோன்னு எடுத்துக்கவே கூடாது, அது ஜீரோ கிடையாது, அதுக்குள்ள எந்த இதுவுமே கிடையாதுங்கிறத அர்த்தம். புரியுதா? அடுத்து A into A. A into A என்னது M, N into M, N. ஓகேவா? இப்போ A into A என்ன வரும்? M, N, M, M. இதை வச்சு ரெண்டே பண்ணலாம். M, N. அடுத்து M முடிஞ்சிருச்சு. அடுத்து N. N, M, N. ஓகேவா? அடுத்து என்னது வரும்? நமக்கு B into A வரும். B into A நமக்கு என்னது? B வந்து MT into M, N. இதுவும் என்னது? இதே மாதிரி தான். நம்ம MTல பண்ணும்போது அது என்னதாகும்? MT தான் ஆன்சர். புரியுதா? ஓகே, செகண்ட்ஸை பார்க்கலாம். லைக் A கொடுத்துருக்காங்க, B வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. X is a prime number less than 10. லெஸ் 10 விட சின்ன ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸோட வரும்னு சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் A into B and B into A. இப்போ நமக்கு A தெரியும், 1, 2, 3. ஓகேவா? B என்ன கொடுத்துருக்காங்க? X is a prime number less than 10. prime number 10 விட குறைவான prime number நமக்கு என்ன தொடங்கும்? நமக்கு 2, அடுத்து 3, 5, 7, அடுத்து வந்து நமக்கு என்ன வரும்? 11 தான் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது? 2, 3, 5, 7. சரியா? இன்னும் பார்த்துடலாம். நம்ம கண்டுபிடிச்சாச்சுல, இன்னும் பார்த்துடலாம். A into B. 5 நம்பர்ஸ்னால் எல்லாரும் தெரியும் தானே? அந்த நம்பரில் மட்டும்தான் மல்டிப்ளை டிவைட் ஆகும் 1ஆலே. அடுத்து A into B. A into B na 1, 2, 3. A into B வந்து என்னது? 2, 3, 5, 7. ஓகே, அப்போ என்ன வரும்? இந்த வச்சு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1, 2, அடுத்து 1, 3, 1, 5, 1, 7. முடிஞ்சா? அடுத்து இந்த 2ஆல 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து என்னது? 3ஆல 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. முடிஞ்சா? இவ்வளோதான். ஓகே, இதுதான் என்னது? A into B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? B into A. B into A னா ஃபர்ஸ்ட் B வரும். B என்னலாம்? 2, 3, 5, 7 into A 1, 2, 3 எழுதியாச்சா? இனி என்ன பண்ணலாம்? மற்ற எழுதலாம். இன்டு எழுதலாம். A into B நான் 2 into 1, 2, 1. அடுத்து 2, 2, 2, 3. ஃபர்ஸ்டே வந்து இந்த 2, 1க்கு பதிலாக 1, 2 வேஸ்ட் எழுதிடக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். சரியா? அடுத்து 3, 1, 3, 2, 3, 3.
அடுத்து 5,1 5,2 5,3 அடுத்து 7,1 7,2 7,3 இவ்வளவுதான் ஆன்சர். சரியா? தேர்ட் சம் பாருங்க. if b into a கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வரைக்கும் b கொடுத்து bயும் aயும் bயும் கொடுத்து a into b into a எல்லாம் தந்து கேட்டிருக்காங்க அப்படிதானா? இப்போ அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க? a என்னது b என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இப்போ b into aனா ஃபர்ஸ்ட் b எழுதுவோம், அதுக்கப்புறம் into a எழுதுவோம் அப்படிதானா? இப்போ ஃபர்ஸ்ட் வர நம்பர் எல்லாம் என்னதான் இருக்கணும்? b-ஆ இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இப்போ வந்து 1 இருக்குன்னா 1 இன்ட்டு இதில் ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம 1 இன்ட்டு 2 அப்புறம் 1 இன்ட்டு 3 அப்படி தானே எழுதுவோம். 1,2 1,3 எழுதுவோம். அப்படி இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை திரும்ப ரிப்பீட்டடாக இதில் ஒரு நம்பரை சேர்த்து எழுதுவோம். அப்போ அதை வச்சாலே இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஏ என்னது? ஃபர்ஸ்ட் பி எழுதிடலாமா? அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பி எழுதிடலாமா? பி என்னது? ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பி இன்டு ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத தான் பியாக இருக்கணும். அப்படி தானே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தவிர நம்ம அப்படி எழுதுவோம். அப்போது ஃபர்ஸ்ட் என்னது? -2. அப்போ -2 தான் இருக்கணும். அது ரிப்பீட்டட் 2 டைம்ஸ் வருது அப்படி தானே? அப்போ அது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எழுதியாச்சு. அடுத்து பாருங்க 0. ஃபர்ஸ்ட் 0 தானே இருக்கு, எழுதியாச்சு. அடுத்து என்னது? 3. 3 புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் தானே இருக்கும். பின்னால பி இங்கே எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படிதானே? அதை வச்சு எழுதியாச்சு. அது ஏ. அப்போ செகண்ட் இருக்கதான் இங்கே ஏ இருக்கனால செகண்ட் தான் ஏ இருக்கனால செகண்ட் வரக்கூடிய நம்பர்லாம் தான் என்னது? பியா இருக்கும். இது ரிப்பீட்டட் தொடர்ந்து வரும். இது வந்து என்ன செய்யும்? இங்கேருந்து மாறி மாறி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? 3 4 அவ்வளோதான். 3 4 3 4 தானே மாறி மாறி வருது. அப்போ 3யும் 4 தான் இதோட ஆன்சராக இருக்கும். சரியா? இது இந்த ஃபோர்த்து சம் எப்படி கேட்டிருக்காங்க? இஃப் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க அப்படிதானா? என்ன கண்டுபிடிக்கணுமா? ஏ இன்டு ஏ ஈக்குவல் டு பி இன்டு பி இன்டர்செக்ட் சி இன்டு சின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணுமா? அப்போ ப்ரூவ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்னது? a into a லெஃப்ட். இப்போ a நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது a into a is equal to b into b intersect c into c. யூனியன் இன்டர்செக்ட் வந்து நம்ம இப்போ 9th படிச்சிருப்போம். என்ன வரும்? யூனியன்னா சேர்த்து எழுதுறது அப்படிதானா? இதையும் இப்போ 2 செட் இருக்குன்னா 2 செட்டையும் சேர்த்து எழுதுறது வந்து என்னது? யூனியன். இப்போ 1 2 இருக்கு, 3 4 இருக்கு. இது யூனியன் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? எல்லாம் சேர்த்து 1 2 3 4 அதுதானா? அதே இது இன்டர்செக்ட் அப்படின்னா என்ன வரும்? இன்டர்செக்ட் அப்படின்னா இங்கே 1 2 3 இருக்கு. இன்டர்செக்ட் இங்கே என்ன இருக்கு? 2 3 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்டர்செக்ட்னா ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்கோ அதுதான் நமக்கு இன்டர்செக்டாக வரும். ரெண்டுலேயுமே இருக்கணும். அப்போ இப்போ யூனியன் இருக்கும்போது புரிஞ்சுதா? 9th படித்தது தான், அதை திரும்ப பார்க்குறோம். அவ்வளோதான். யூனியன் இன்டர்செக்ட் இவ்வளோதான். ஒன்று யூனியனா சேர்த்து எழுதுறது, இன்டர்செக்ட்னா என்ன செய்யுது? காமனாக இருக்கிறது எழுதுறது. ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏ இன்டு ஏ. ஏ இன்டு ஏ நமக்கு என்னது? 5 6 இன்டு 5 6. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் என்னதான் இருக்கும்? 5, 5 5, 6 6, 5 6, 6. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பி இன்டு பி, ரைட் ஹேண்ட் சைட். b into b நமக்கு என்ன வரும்? b என்னது? 4 5 6 into 4 5 6. ஓகே, அப்போ நமக்கு என்னது வரும்? 4 இதை வச்சு இதை வச்சு என்னத்துல எழுதிடலாமா? 4, 4 4, 5 4, 6. அடுத்து இந்த 5 வச்சு 5, 4 5, 5 5, 6. அடுத்து இந்த 6 6, 4 6, 5 6, 6. ஓகே, எழுதியாச்சா? அடுத்து என்னது? சி இன்டு சி கண்டுபிடிக்கணும். சி என்னது?
5 6 7 into அதேதான் 5 6 7 அப்போ என்னெல்லாம் வரும் 5 இதை வச்சு இதெல்லாம் பண்ணலாமா 5 5 6 5 7 அடுத்து 6 5 6 6 6 7 அடுத்து 7 5 7 6 7 7 ஓகேவா அடுத்து நமக்கு என்னது b intersect b into b intersect c into c into c என்ன வரும் intersectனா நான் என்ன சொன்னேன் ரெண்டுலமே ஈக்குவலாக இருக்க நம்பர்ஸ் எழுதணும் இப்போ ஈக்குவலாக எது இருக்குது 4 இங்கே இருக்கா இல்லை 4 இல்லை அப்போ 4 பார்க்க வேணாம் இப்போ 5 4 பார்க்க வேணாம் 5 5 இருக்கா இருக்கு அடுத்து 5 6 இருக்கா என்ன இருக்கு 5 6 இருக்கு அடுத்து 6 4 ஐட்டமே கிடையாது நல்லா பார்க்க வேணாம் 6 5 இருக்கா என்ன இருக்கு 6 5 அடுத்து 6 6 இருக்கா இருக்கு இங்கே அதில் இல்லை அப்போ நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்னது அது இருக்காது காமனாக இருக்காது அப்போது இதுவும் ஈக்குவலாக பார்ப்போம் 5 5 இருக்குது 5 6 இருக்குது 6 5 இருக்குது 6 6 இருக்குது அப்போ என்னது நமக்கு 1 2 ஈக்குவல் தானே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சிக்கல்போம் 1 and 2 அப்படி நமக்கு என்னது left hand side is equal to right hand side ரெண்டுமே equal to கண்டுபிடிச்சப்போ a into a is equal to b into b intersect c into c ங்கிறது என்னது it is 2 தான் ஓகேவா ஓகே ஃபிஃப்த் ஒன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க சி கொடுத்துருக்காங்க அண்ட் டியும் கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்க என்ன ப்ரூவ் பண்ணணுமா ஏ இன்டர்செக்ட் சி இன்டு பி இன்டர்செக்ட் டி ஈக்குவல் டு ஏ இன்டு பி இன்டர்செக்ட் சி இன்டு டி வந்து என்ன செய்யலாம் இஸ் ட்ரூவான்னு கண்டுபிடிக்கணுமா ஓகே ட்ரூவான்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லை ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏ இன்டர்செக்ட் சி கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர்செக்ட் சி அப்படின்னா ஏக்கும் சிக்கும் காமனாக உள்ளது ஏக்கும் சிக்கும் காமனாக உள்ளது இங்கே 1 இருக்கு இங்கே இருக்கா இல்லை இங்கே 2 இருக்கு இங்கே இருக்கா இல்லை 3 இருக்கு 4 இல்லை அப்போது இன்டர்செக்ட் சி என்னது 3 தான் அடுத்து பி இன்டர்செக்ட் டி பிக்கும் டிக்கும் 2 இங்கே இருக்கா இல்லை 3 இருக்கு 5 இருக்கு அப்போ 3யும் 5ம் ஓகேவா எழுதியாச்சா அடுத்து என்னது ஏ இன்டர்செக்ட் சி இன்டு பி இன்டர்செக்ட் டி அடுத்தனா அப்போது ஏ இன்டர்செக்ட் சி என்னது 3 இன்டு 3 5 நமக்கு என்ன வரும் 3 ரெண்டே பண்ண தானே அடுத்து 3 5 அவ்வளோதான் ஓகே இதை வச்சு தான் நம்ம இதில் என்ன பண்ணணும் முடிஞ்சு இது ஈக்குவேஷன் வந்து 1 அடுத்து செகண்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வரும் ஏ இன்டு பி ஏன்னா ஏ 1 2 3 இன்டு பி என்னது 2 3 5 அப்போ என்ன வரும் நமக்கு இதை வச்சு தானே எல்லாம் பண்ணணும் 1 2 1 3 1 5 அடுத்து 2 2 3 2 5 அடுத்து என்னது 3 2 3 3 5 ஓகே இல்லையாச்சு அடுத்து என்னது சி இன்டு டி சி என்னது 3 4 இன்டு 1 3 5 என்ன வரும் 3 1 3 3 3 5 அடுத்து 4 1 4 3 4 5 ஓகே
அது இது வந்து அடுத்து நாம a into b intersect c into d எடுக்கணும். ஓகேயா? அப்போ என்ன வரும்? இந்த ரெண்டுக்குமே காமனா இருக்கிறதா எடுக்கணும். இந்த செக்ஷனா நமக்கு காமன் தானே. அப்போ 1,2 இங்கே இருக்கா? இல்லை. 1,3 இல்லை. 1 இல்லை. 1 இல்லை. அடுத்து 2,2 இருக்கா? இல்லை. 2,3 இல்லை. 2,5 இல்லை. 3,2 இல்லை. 3,3 இருக்கு. அடுத்து 3,5 இருக்கு. அங்கே அதோட முடிஞ்சில்ல. அப்போ காமனாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 and 2 பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் இருக்கா? அப்போ என்னது? இட் இஸ் ட்ரூ. ட்ரூவா இல்லையாங்கிறத நம்ம கேட்டுருக்காங்க. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் இது என்னது? ட்ரூ. ஓகே. 6th 7th ஏ கொடுத்துருக்காங்க. கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0லேருந்து தொடங்கும். அது எதில் இருக்கலாம்? 2வை விட சின்னதாக இருக்கணுமா? சரியா? அடுத்து பி. பி வந்து என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்னா என்னது? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து தொடங்கும். அது எதாக இருக்கணும்? 1ஐ விட பெருசாக இருக்கணும். 4ம் இந்த டேஷ் வந்தால் 4ம் உண்டுன்னு அர்த்தம். இப்போ 4ம் 4ஐ விட சின்னதாக இருக்கணும். சரியா? இந்த டேஷ் வந்துச்சுன்னா இந்த நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அது வரை. ஓகேவா? அது இல்லைன்னா அதுக்கு முந்தின அவரு. சரியா? சி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஏ என்ன வரும்? 2வை விட சின்னது ஹோல் நம்பரில். அப்போ 0வும் 1ம். சரியா? ஹோல் நம்பர்லாம் 0லேருந்து தொடங்கும். சரியா? அடுத்து பி. பி வந்து என்ன கொடுத்தாங்க? நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தொடங்கும். இங்கே கண்டிஷன் 1ஐ விட பெருசாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 4ம் 4ஐ விட சின்னதாக இருக்கணும். அப்போது 1ஐ விட பெருசுனா 2, 3, 4. 4 உண்டு இல்லை? கீழே டேஷ் கிடக்குல்ல? சி நமக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க. 3,5 என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இன்டு பி யூனியன் சி கேட். சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு பி யூனியன் ஏ இன்டு சி. இது ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணோம்ல அதே மாதிரி இந்த எக்ஸசைஸை திரும்ப திரும்ப பண்ணாலே நமக்கு வந்து இந்த சம்மெல்லாம் தரவாயிடும். சரியா? அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிடலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது? இதில் வந்து ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாம். பி யூனியன் சி நமக்கு என்ன இருக்கும்? பியும் சியும் இதோட நம்பர் எல்லாமே இதில் வந்துடணும். 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டைம் எடுத்தா போதும். சரியா? அப்போ எல்லா நம்பரும் இதில் வந்துடணும். இங்கே 2, 3, 4, 5. ஓகே. இதில் இதோட எல்லா நம்பரும் வந்துருச்சுல்ல? ஓகேவா? யூனியன்னா 2ல் இருக்கிற எல்லாமே வந்துடணும். வந்தாச்சு. அடுத்து என்னது? ஏ இன்டு பி யூனியன் சி. இப்போ ஏ வந்து நமக்கு என்னது? 0,1 இன்டு 2, 3, 4, 5. இப்போ இன்று எழுதிடலாமா? நமக்கு தெரியும்ல, ஜீரோஸ் எல்லாமே எழுதணும். 0,2, 0,3, 0,4, 0,5. 0 முடிஞ்சு. அடுத்து 1, 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகே. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னதுமா? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். ஏ இன்டு பி. அப்போ ஏ என்னது? 0,1 இன்டு பி என்னதுமா? 2, 3, 4. கரெக்டா? இப்போ இன்டு பண்ணுறதுக்கு ஈஸி தானே? இதுவும் அவ்வளோதானே? 0,2, 0,3, 0,4. அடுத்து என்னது? 1,2, 1,3, 1,4. ஓகே. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டு சி. ஏ என்னது? 0,1 தான். இன்டு சி என்னது? 3,5. எழுதிடலாமா? 0,3, 0,5. அது 1,3, 1,5. இது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? யூனியன். அப்போது ஏ இன்டு பி யூனியன் ஏ இன்டு சி. இப்போ இதுவும் இதுவும் ரெண்டுமே எழுதணும். ரெண்டோட எல்லா நம்பரும் எழுதணும். எல்லா நம்பரும் எழுதும்போது என்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. எஸ். அது 0,3 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டு எழுத வேணாம். 0,5 எழுதல. அப்போ எழுதுவோம்.
1,3 எழுதிட்டோமா எழுதண்டாதனால 1,5 ஓகே எழுதாததெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் அவ்வளோதான் சரியா. ஆனால் இந்த ரெண்டுலேயுமே உள்ள எல்லாமே இங்கே வந்திருக்கணும் ஓகே. ஏன்னா 0,3 வந்து இங்கே ரெண்டு டைமில் இருக்கனால ஒரு வாட்டி எழுதியிருக்கேன் சரியா. அது 2 வாட்டி எழுதிட்டு இங்கே எழுதக்கூடாது, அது ஒரு வாட்டி எழுதினாலே போதும். இப்போ என்னது ரெண்டுமே ஈக்குவலாக பாருங்கள் 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 அப்போ எல்லாமே இருக்கு. அப்போ என்ன வரும் ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் ஆயிடுச்சுல. ஓகே செகண்ட்ஸை பாருங்க A into B intersection C, A into B intersect A into C. அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் எடுத்துக்கலாம். B intersect C, B intersect C னா Bலையும் Cலையும் காமனாக இருக்கக்கூடியதாக எடுக்கணும். இங்கே 2 இருக்கு, அங்கே இல்லை 3 இருக்கு ஓகே. அங்கே 4 இல்லை 5 இல்லை, அப்போ 3 மட்டும்தான் வரும். அப்போ A into B intersect C அது என்ன வரும்? A வந்து என்னது 0,1 into 3. அப்போ A intersect B intersect C என்ன வரும்? 0,3 1,3 3 மட்டும்தானே இருக்கு. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈஸியாக முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்னமா இருக்கு? A into B. இப்போ தான் ஃபர்ஸ்ட் A into B ஃபர்ஸ்ட் A எழுதணும். A என்னது 0,1 into B 2 3 4 இன்ட்டு பண்ணி எழுதிடலாமா? இதை வச்சு எல்லாத்தையும் எழுதணும். 0,2 0,3 0,4 அடுத்து 1 1,2 1,3 1,4 அடுத்து என்ன எழுதணும்? A into C A 0,1 into C 3,5 எழுதலாமா? 0,3 0,5 அடுத்தது 1 1,3 1,5 ஓகே. ரெண்டு எழுதியாச்சு. அடுத்து என்னது எழுதணும்? நம்ம ப்ரூவ் பண்ணோம். A into B intersect A into C. நேரமாக யூனியன் எழுதணும். அப்போ என்னது எல்லாத்துலேயும் எல்லா நம்பரும் பிடிச்சி எழுதணும். அப்படி தான் நான் இது இன்டர்செக்ட்னா நமக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது, காமனாக இருக்குது. 0,2 இங்கே இருக்கா? இல்லை. 0,3 இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. அப்போ 0,3 0,4 அங்கே இருக்கு, இங்கே இல்லை. 1,2 இல்லை. 1,3 இங்கே இருக்கு, ரெண்டு சைடுமே இருக்கு. 1,5 இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் இங்கே நம்பர் இல்லை, அப்போ அதனால காமனாக இருக்கா, அதுக்கு சான்ஸே இல்லை. இவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 2 பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? அப்போ 1 and 2 படி என்ன வரும்? A into B intersection C is equal to A into B intersect A into C. Provide left hand side is equal to right hand side. Provide. Third sum third வந்து பாருங்க. third வந்து A union B into C, A into C union B into C. இதெல்லாம் ஈஸி சம். எக்ஸாம்பிள் சம் பார்த்துட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணாலே நமக்கு புரியும். அப்படியே டவுட்டும் போது நம்ம வீடியோ கூட பார்க்கும்போது எல்லாமே புரிஞ்சிடும் சரியா. இதை வந்து திரும்ப பண்ண நமக்கு தண்ணி தடவை ஆயிடும் ஓகேயா. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். A union B. A union B நமக்கு என்னது? ஏலையும் பிலையும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் என்னது இதில் வரணும் சரியா. அப்போ என்ன வரும்? A union B வந்து 0 1 2 3 4 கரெக்டா. அடுத்து என்னது? A union B into C. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வர வேண்டியது 0 1 2 3 4 தான். அடுத்துதான் என்ன வரணும்? C வரணும். C 3,5 ஓகே. நமக்கு தான் தெரியும்ல இது இப்படி எழுதுறதுக்கு எவ்வளோ ஈஸி. ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? 0,3 0,5 அடுத்து 1,3 1,5 அடுத்து 2,3 2,5 அடுத்து 3,3 3,5 4,3 4,5 முடிஞ்சிச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அடுத்து என்னது? ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னது? A into C. A into C னா A என்னது? 0,1 into C என்னது? 3,5
ஓகேவா? எழுதிடலாமா? 0, 3, 0, 5. அடுத்து 1, 3, 1, 5. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சா? அடுத்து B into C. B என்னது? 2, 3, 4. ஓகே, நம்ம எப்போவுமே ஸ்டெப்பாக எழுதும்போது கேர்லெஸ் மிஸ்டேக் ரொம்ப அவாய்ட் ஆகிடும். சரியா? 3, 5. ஓகே, அது ஃபஸ்ட் எழுதலாம். 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. ஓகே, இது என்ன வரும் நமக்கு? A into C யூனியன்னாலேயே நமக்கு யூனியன்கிற அர்த்தம் என்னது? சேர்ந்து இருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாமா? இங்கே ஃபர்ஸ்ட் இதை எழுதிடலாம். இதில் இருக்கிறது திரும்ப எழுதாமல் மீதி எல்லாத்தையும் இங்கே எழுதிடலாம். ஓகே, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. அடுத்து 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இப்போ பாருங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவலாக 0, 3 இருக்குது, 0, 5 இருக்குது, 1, 3 இருக்குது, 1, 5 இருக்குது, 2, 3 இருக்குது, 2, 5 இருக்குது, 3, 3 இருக்குது, 3, 5 இருக்குது, 4, 3 இருக்குது, 4, 5 இருக்குது. அப்போ நமக்கு ஈக்குவேஷன் 1 and 2 படி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். ப்ரொவைட்ஸ்ல செவன்த் பாருங்க, ஏ கொடுத்துருக்காங்க. எல்லாமே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், இது வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். ஓகே, the set of all natural numbers less than 8. the B வந்து என்னது? the set of all prime numbers less than 8. C வந்து என்னது? the set of even prime numbers. அடுத்து verify that சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம A, B, C கண்டுபிடிச்சிட்டு கண்டிஷனில் போகலாம். சரியா? A வந்து என்னது? என்ன கண்டிஷன்? the set of all natural numbers less than 8. natural numberனா 1 லைன் தொடங்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படிதான். அப்போ 1 லைன் தொடங்க less than 8, 8 விட சின்னது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 1 லைன் தொடங்கும், less than 8 விட சின்னது. எழுதியாச்சு. B என்ன சொல்லியிருக்கிறாங்க? the set of all prime number less than 8. prime numbers ஆனால் என்னது? 8 விட சின்ன prime numbers. அப்போ prime numbers first என்னது? 2, அடுத்து 3, 5, 7. அவ்வளோதான் வரும். 8 விட பெருசு கிடையாதுல்ல, அப்போ 7 தான். C வந்து என்ன தந்திருக்காங்க? என்ன தந்திருக்காங்க? செட் ஆஃப் ஈவன் prime numbers. ஒரே ஒரு ஈவன் prime numbers வந்து என்னது? அது 2. சரியா? prime numbersல ஈவனா இருக்கிறது அந்த 2 மட்டும்தான். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு A into B into C is equal to A into C intersect B into C. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துடலாமா? A into B கண்டுபிடிக்கணும். சாரி, A intersect B கண்டுபிடிக்கணும். A intersect B நமக்கு என்னது? Aலையும் Bலையும் காமனாக இருக்கக்கூடியது. 1 இல்லை, 2 இருக்கு, 3 இருக்கு, 4ல 5 இருக்கு, 7 இருக்கு. அப்போ A intersect B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து A intersect B into C. அப்போ 2, 3, 5, 7 into 2. C2 தானே? எழுதிடலாமா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. That's it. Equation number 1. அடுத்து right hand side. right hand side நமக்கு என்னது? A into C. A into C என்னது? A வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 into C வந்து நமக்கு என்னது? 2. அப்போ நமக்கு என்ன வரும்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அவ்வளோதான். அதுதானே? அடுத்து நமக்கு என்னது? B into C. நல்லா C ஓட எடுத்துட்டாங்க, அதாவது கொஞ்சம் விட முடியுது. C வந்து என்னது? 2, 3,
5 7 into 2 அப்போ என்ன வரும் 2, 2 3, 2 5, 2 7, 2 ஓகேயா எழுதியாச்சு அடுத்து என்னது இன்டர்செக்ட் A into B A into C intersect B into C ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய எடுக்கணும் எதுக்கெல்லாம் இதுக்கும் இதுக்கும் 1, 2 இருக்கா இல்லை 2, 2 இருக்கா இருக்கு 3, 2 இருக்கு 4, 2 இல்லை 5, 2 இருக்கு 6, 2 இல்லை 7, 2 இருக்கு இன்னும் என்ன செய்யணும் இதுவும் பார்க்கலாம் 3, 2, 3, 2 5, 2 7, 2 இருக்கா அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 படி நமக்கு என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் ஆயிடுச்சா ஓகே செகண்ட் வந்து a into b minus c ஈக்குவல் டு a into b minus a into c ப்ரூவ் பண்ணலாம் ப்ரூவ் பண்ணிடலாமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம் b minus c b minus c னா என்ன அர்த்தம் b ல இருக்கணும் c ல இருக்கக்கூடாது அதாவது காமனா இருக்கக்கூடாது b ல மட்டும் இருக்கணும் என்னலாம் 2 அங்க இருக்கு மீதி ஒண்ணுமே அங்க இல்ல அப்போ மீதி எல்லாமே வரும் ஓகே 3 5 7 a into b minus c a என்னது 1 2 3 4 5 6 7 into b b minus c 3 5 7 அது இல்லாமல் அங்கே நிறைய வரும் ஒன்று இது அங்கே எல்லாம் எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கலாம் 1, 3 1, 5 1, 7 அடுத்து 2, 3 2, 5 2, 7 அடுத்து 3 3, 3 5 3, 7 அடுத்து 4 3 4 5 4, 7 and 5, 3 5, 5 7 and 6 3 6, 5 6, 7 அடுத்து 7 3 7, 5 7, 7 ஓகே முடிஞ்சு ஈக்குவேஷன் நம்பர் 1 at the right hand side என்னது a into b first கண்டுபிடிக்கணும் a என்னது 1 2 3 4 5 6 7 into b என்னது 2 3 5 7 இதுவும் நிறைய வரும் இது இல்லாமா 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 3, 2 3, 3 3, 5 3, 7 4, 2 4, 3 4, 5 4, 7 and 5, 2 5, 3 5, 5 5, 7 6, 2 6, 3 6, 5 6, 7 7, 2 7, 3 7, 5 7, 7 அப்பா முடிஞ்சு இனி a into c என்ன வரும் a 1 2 3 4 5 6 7 into 2 ஓகே இது குறைவாக தான் வரும் பார்க்கலாமா 1, 2 1, 2, 2 3, 2 3, 4, 2 5, 2 6, 2 7, 2 ஓகே முடிச்சு இது என்ன எழுதணும் a into b minus a into c அதுக்கடுத்து என்னன்னா a into b ல இருக்கணும் a into c ல காமனாக இருக்கக்கூடாது இதில் மட்டும் இருக்கணும் இதில் இருக்கக்கூடாது எதுவுமே அந்த மாதிரி உள்ளதை எடுக்கணும் 1, 2 இங்கே இருக்கா இருக்கு
எடுக்கூடாது. 1,3 இல்லை, அப்போ 1,3. 1,5 இல்லை, 1,5. 1,7 இல்லை, 2,2 இருக்கு, 2,3 இல்லை, 2,3 இல்லை, 2,5 இல்லை, 2,7 இல்லை. ஓகே, 3,2 இருக்கும். 2 தான் வச்சு தானே இருக்கு, அப்போ அதனால 3,2 இருக்கும். அப்போ 3,3 இருக்காது. அடுத்து 3,5, 3,7, 4,2 அங்கே இருக்கும். இப்போ 4,3, 4,5, 4,7. ஓகே, 5,2 இங்கே இருக்கும். இப்போ 5,3, 5,5, 5,7. 6,2 இருக்கும். அப்போ 6,3, 6,5, 6,7. அடுத்து 7,2 இருக்கும். 7,3, 7,5, 7,7. ஓகே, இது என்ன பார்க்கணும்? ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலான்னு பார்க்கணும். 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 1,7 இருக்குது, 2, 3, 2, 3, 2, 5, 2, 7, 2, 3, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 5 எல்லாம் இப்படி இருக்கு. அப்போது ஈக்குவேஷன் இதில் எழுத முடியாது, இங்கே எழுதுகிறேன். ஈக்குவேஷன் 1 and 2 படி நமக்கு என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேயா? ப்ரொவைட்ஸ்ல